பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு நீங்க ஒன்று சொல்றீங்க, சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவரை கொஞ்சம் மிரட்டுனாங்க. ஓபிஎஸ்னாலே யாரு வேணாலும் லெஃப்ட்ல மிரட்டிடுவீங்களா சார்? என்ன சார் அதெல்லாம் ஒரு அளவு வேணாமா? ஓபிஎஸ் போய் தாவேக்கால இணைவாரலாம் நீங்க அவ்வளவுலாம் இன்னும் கீழே போகல சார். ஏதோ விஜய் கட்சினா ஒரு அப்படி அந்த ஆங்கிள் சொல்றேன். செங்கோட்டையன் போய் சேர்றதும் ஓபிஎஸ் கட்சியிலே சேர்றது வித்தியாசம். எடப்பாடியை ஒழித்தால்தான் அரசியல் ரீதியாக அதிமுக காப்பாற்ற முடியும். விஜயோட ஆப்ஷன்ங்கிறது கூட்டணி வைக்கதானே தவிர இவரே போய் கட்சியில சேருவாருங்கிற வாய்ப்பு குறைவு. அப்படி ஒரு அரசியல் ஓபிஎஸ்க்கு பெருமை தராது. அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் அதுவும் அதிமுக வர மாதிரி பேரெல்லாம் கூட யோசிச்சிட்டாங்க. நடக்காது. நடந்தால் ஜோக்கர்களாகத்தான் பார்க்கப்படுவார் அந்த ரெண்டு பேரும். இருந்தாலும் இன்னும் அன்னைக்கே நம்ம பார்த்தோம், அவர் ஜெயலலிதா புகைப்படத்தை தான் பாக்கெட்ல வச்சுட்டு போய் அது அந்த மனசுல இருக்கும் சார். அவ்வளவு சீக்கிரம் தூக்கி எறிய முடியுமா சொல்லுங்க? அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டு நேராக சமாதிகளுக்கு இங்கதான் வராரு. அவர் அதிமுக கையில பச்சை பத்திரிக்கைலாம் மறைக்க முடியுமா? அது கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு எடப்பாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருப்பாரு. அப்ப அவரை வெளியேற்றணும் அப்படின்ற முடிவுல தான் இப்ப தாவேக்கா எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க சார் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும்? நிச்சயமா அவங்க ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈசி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். இன்னொன்று, செங்கோட்டையன் தாவேக்கா போனதுக்கு பிறகு பாஜகவனுடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் இருக்கிறதாகவும், இப்போ டெல்லியில் கூட பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவரை கொஞ்சம் மிரட்டுனாங்க. அதாவது கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா ஓபிஎஸ்னாலே யாரு வேணாலும் லெஃப்ட்ல மிரட்டிடுவீங்களா சார்? என்ன சார் அதெல்லாம் ஒரு அளவு வேணாமா? மிரட்டல இல்ல அவங்க நடக்க போற செங்கோட்டையன் தாவேக்கா போனதுனால பன்னீர்செல்வத்துக்கும் ஒரு ஆஃபர் இருக்கு, தாவேக்கா கூட போகலாம், இல்ல தாவேக்கா கூட தனி கட்சி ஆரம்பிச்சு ஒரு கூட்டணி போறாரு அப்படின்னா டிடிவி ஓபிஎஸ் இப்படி ஒரு கூட்டணி தாவேக்கா தலைமையில் அமையும் பட்சத்துல கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓபிஎஸ் போய் தாவேக்கால இணைவாரலாம் நீங்க அவ்வளவுலாம் இன்னும் கீழே போகல சார். அவரு திமுக அது ஏதோ விஜய் கட்சினா ஒரு அப்படி அந்த ஆங்கிள் சொல்ல. செங்கோட்டையன் போய் சேர்றதுக்கும் ஓபிஎஸ் போய் கட்சியிலே சேர்றதுக்கு வித்தியாசம் இருக்கு சார். 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் செங்கோட்டையன் அமைச்சராக இருந்தார். அவரையே நம்ம எப்படி சார் தாவேக்கால போய் அவரு அப்படிலாம் பேசுறோம். ஆனாலும் அவருக்கு வேற வழி இல்லைன்னு ஒரு காம்ப்ரமைஸ். ஓபிஎஸ்க்கு எந்த வழி இல்லை? நான் காவி கட்டிட்டு காசிக்கே போவார்னு 10 தடவை கேட்டிருக்கேன். காசிக்கே போனாலும் தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். அப்படி போய் ஒரு கட்சியில போய் சேரணும் அவருக்கு அவசியம் இல்லை. அந்த அரசியல் எந்த தனிநபருக்கும் அவசியம் இல்லை. சுயமரியாதையுள்ள ஒருவருக்கும் அது அவசியம் இல்லை. ஓபிஎஸ் அப்படிலாம் தப்பு செய்ய மாட்டார். ஆனால் ஒரு கட்சியை தொடங்க போறேன்னு சொல்றாரு இல்லையா, ஒருவேளை தொடங்கினா அவரோ தினகரனோ இணைந்தோ அல்லது அந்த இயக்கமாக கூட ஒரு கட்சியோட போய் கூட்டணி வைக்கிறதுங்கிறது ஆப்ஷன். தாவேக்கா திமுக எடப்பாடியை ஒழிக்கணும், ராஜாஜி வைக்கலையா, காமராஜருக்கு எதிரா திமுகவை ஏத்துக்கிட்டு போகலையா, பிராமண எதிர்ப்பு கட்சியான திமுகவை ராஜாஜி ஆதரிக்கலையா, இப்படிலாம் வரலாறுகள் சொல்லுது. அப்படி ஒரு கொட்டேஷன் எடுத்துக்கிட்டு அதிமுகவை காப்பாற்றுவதற்கு எனக்கு வேறு வழியே தெரியல. எடப்பாடியை ஒழித்தால்தான் அரசியல் ரீதியாக அதிமுக காப்பாற்ற முடியும். அதனால திமுக கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு போகலாம், நமக்கு தெரியாது. அது ஒரு ஆப்ஷன் இல்ல. இதுக்கு முன்னாடி விஜயோட ஆப்ஷன்ங்கிறது கூட்டணி வைக்கதானே தவிர இவரே போய் கட்சியில சேருவாருங்கிற வாய்ப்பு குறைவு. அப்படி ஒரு அரசியல் ஓபிஎஸ்க்கு பெருமை தராது. இல்ல இப்போ தாவேக்காவும் எங்கள் தலைமையில ஒரு கூட்டணி அமைன்னு சொல்றாங்க. செங்கோட்டையன் அவர்கள் கூட இப்ப என்ன சொல்லியிருக்காரு, டிசம்பர் இறுதிக்குள்ள ஒரு ஸ்மெல் பண்ணிருப்பாங்களே. இப்ப ஏன்னா செங்கோட்டையன் போனதையே அவங்க கொஞ்சம் ஓபிஎஸ் மாதிரி டிடிவி மாதிரி அமைதியா இருப்பார் நினைச்சிருக்கலாம், இல்ல தனி கட்சி மாதிரி அவர் தாவேக்கா போனதை அவங்களே கூட கெஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். இப்போ ஒரு கூட்டணி அப்படி போயிடுச்சுன்னா அது வீக்கா இருக்கும்னு நினைச்சு கொஞ்சம் அவசரப்படாதீங்க, நீங்க தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிங்க, ஆனா கூட்டணி நான் உங்களுக்குள்ள என்டிஏக்குள்ள உங்களை இன்டாக்ட் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி அமித்ஷா சொன்னதா சில தகவல். நீங்க ஓபிஎஸ்க்கு அவர் சொல்லிதான் இல்ல, அவர் தீர்மானமே போட்டார்ல சார். வர 15ஆம் தேதி நாங்க ஏன்னா கட்சின்னு இருந்தாதான் நீங்க சின்ன வாங்க முடியும், இல்லாட்டி சுயேட்சையில போய் சேர்ந்துருவாது. பட் அதுக்கே கால இடைவெளி கம்மியா இருக்கு. ஏன்னா இப்ப எல்லாம் 90 நாள் தேவைப்படுது மினிமம்னு சொல்றாங்க. அதை கூட போய் கேட்டிருக்கலாம் இல்லையா? அவரு 15 பாயிண்ட் போய் சொன்னாரு, 16வது பாயிண்ட் கட்சியை தொடங்குறேன், 90 நாள் மேண்டேட்னு சொல்றாங்க, நான் ஒரு 60 நாள் எனக்கு முடிச்சு கொடுத்துருங்க கூட ஒரு கோரிக்கை வச்சிருப்பாரா மாட்டாரா? பேசியிருப்பாங்க சார். அப்போ அந்த கட்சி ஆன பிறகு அதை என்ன பண்றாங்கன்னு பாக்கணும். அப்ப என்டிஏக்குள்ள போனாருன்னா கூப்பிடுவாரு, அமித்ஷா கூப்பிடறான்னு வச்சுப்போம், என்ன மரியாதை இருக்கும் ஓபிஎஸ்க்கு? சகோதரர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவதான் வேலைன்னு சொல்லுவாரா? யாராவது அரசியல்ல வெக்கங்கட்டதான் அரசியல்னா கூட
கொஞ்சம் கூட மீதி இருக்காதாயான்னு ஒரு ஆதங்கம் இருக்குல்ல நமக்கு. எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் அந்த முடிவு எடுக்க மாட்டார். அப்படி போனால் அவர் தனி நபராகத்தான் போவார். இல்ல இதுக்கு முன்னாடி வரைக்குமே அவர் கூட்டணியை விட்டு வெளியேறதுன்னு சொன்ன டைம்லயே அந்த சந்திப்புலாம் நிகழாத பட்சத்துல தானே அப்படி ஒரு முடிவு எடுத்தார். நான் என்டிஏ விட்டு வெளியேறேன், ஆமா. செப்டம்பர் 5ஆம் தேதி ஒரு பெரிய மாநாடு போட போறேன், இதெல்லாம் சொன்னாரு. அப்புறம் எதுவும் நடக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்படி இப்ப என்ன பேசியிருக்கதா கேள்வி அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி தனி கட்சி கட்சி பேர் கூட சொல்றாங்க, அம்மா திராவிட முன்னேற்ற கழகம், அதுவும் அதிமுகன்னு வர மாதிரி பேரெல்லாம் கூட யோசிச்சிட்டாங்க. அமித்ஷா அவர்கள் 4ல இருந்து 5 சீட் வரைக்கும் உங்களுக்கு வாங்கி தரோம், டிடிவி தினகரன் நீங்களும் அண்ணா எங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வாங்க, நாங்க எடப்பாடியை பாத்துக்கிறோம். சரி, உங்க ஆசைக்கு ஏங்க நாங்க எடுக்கணும்? அப்படி ஒரு நடந்ததாக வச்சுப்போம், சொல்லியிருக்கலாம். அது தற்கொலை முயற்சி தான். தினகரன் அந்த தவறை செய்ய மாட்டார், ஓபிஎஸும் செய்ய மாட்டார் நான் நம்புறேன். ஜோக்கர்களாக மாறுவார்கள். அது நடக்காது. நடந்தால் ஜோக்கர்களாகத்தான் பார்க்கப்படுவார்கள் அந்த 2 பேரும். அப்போ இவ்வளவு நாளா என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன சொல்றீங்கன்னு கேட்பாங்க. குறைஞ்சபட்சம் அந்த கட்சியினுடைய கட்டமைப்புல ஒரு மாற்றம் நடக்காத வரை, முதலமைச்சரா எடப்பாடியோட சொல்லட்டும், ஒருங்கிணைப்பாளரா தலைமை பொறுப்பு ஓபிஎஸ் வராருன்னா கூட ஒரு ஜஸ்டிபிகேஷன் கிடைக்கும். அது ஓபிஎஸ்க்கு முழுமையா கிடைக்கும். சரி, கட்சி அவர் கட்டுப்பாடு வச்சு தினகரனுக்கு கூட சின்ன நம்பிக்கை வரலாம், வரும்னு நான் நினைக்கல. அப்போ கூட ஒரு எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளரை ஏத்துக்கவே மாட்டார். எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்ற வார்த்தைகளை வச்சு நான் சொல்றேன். அதனால அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்போ தாவேக்காவோட தான் போவாங்களா? ஏன் எது அம்மா சொல்லி மக்கள் முன்னேற்ற கழகம் ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னேன். 2மே இருக்கு சார். தாவேக்காவோட போகலாம், திமுக அணியோட போய் சேரலாம். இல்லப்பா எதுவும் சரி வரல, நம்ம 2 பேரும் அண்ணே வானே 2 பேரும் தனியா அனுப்பி ஒரு 80-90 தொகுதியில் நம்ம யாருன்னு காட்டுவோம் நினைக்கலாம். ஆப்ஷன் 3வது ஆப்ஷன் அதுவும் தானே இருக்கு. இப்போ செங்கோட்டையன் விவகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இவங்க எல்லாருமே வந்து இன்னும் உரிமை இருக்கிறது, இவரே உரிமை மீட்பு கழகம்னு வச்சு போராடிட்டு தான் இருக்காரு, வழக்கு தொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் இவர் ஒரு திடீர்னு ராஜினாமா பண்ண அன்னைக்கு ஈவினிங்கே போய் விஜயை பார்க்கறதும் அடுத்த நாளே தாவேக்காவில் போய் சேர்றதுமே கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரோ செங்கோட்டைன்றது சிலர். அதுதான் முதல் நாள் வெளிப்படையா நடந்த நிகழ்வு. அதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி சென்னைக்கு வந்தார். ஆதவர்ஜுனா ஜான்லாம் போய் செங்கோட்டையனை பார்த்து டிஸ்கஷன் பண்ணி இவருக்கு சில கேள்விகள், அவர்கள் சில அளித்த வாக்குறுதிகள், இதுக்கெல்லாம் பிறகுதானே இந்த ப்ரொசீஜர் படி எல்லாம் நடக்குது. அதனாலதானே நான் சொன்ன 27ஆம் தேதி சேர போறாரு. நான் சொன்னது காரணம் இதெல்லாம் நடந்தனாலதான், ஏதோ ஓரிரவில் நடந்ததல்ல. ஆனால் அவர் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஆப்ஷனும் யோசிச்சிருப்பாரு. அந்த முடிவு சரியானதுன்னு நினைக்கிறீங்களா? காலம் பதில் சொல்லட்டுமே, நம்ம ஏன் ரொம்ப கவலைப்படணும்? அந்த கட்சிக்கு நல்லது, இந்த அனுபவம் பயன்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம். செங்கோட்டையனுக்கு அது எந்த அளவுக்கு பெருமை சேர்க்கும் அல்லது அவர் செஞ்சது சரியான முடிவுதாங்கிறத காலம் தானே சார் நமக்கு சொல்லணும். இருந்தாலும் இன்னும் அன்னைக்கே நம்ம பார்த்தோம், அவர் ஜெயலலிதா புகைப்படத்தை தான் பாக்கெட்ல வச்சுட்டு போய் அது அந்த மனசுல இருக்கும் சார். அவ்வளவு சீக்கிரம் தூக்கி எறிய முடியுமா சொல்லுங்க? அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டு நேரா சமாதிகளுக்கு இங்கதான் வரார். அவர் அதிமுக அந்த கையில பச்சை குத்திரிக்காரெல்லாம் மறைக்க முடியுமா? அது முடியாது. இல்ல அன்னைக்கே சொல்றாரு, நான் அதிமுக கரை வெட்டி கூட கட்டிடுவேன், அது கேஸ் போடுறாங்கன்னா கட்டலன்றதையும் சொன்னாரு. அந்த தாவேக்கா துண்டை கூட ஒரு 2 நிமிஷம் கூட போடல. முதல் நாள் நிகழ்வு அது உடுந்து கடந்து வந்துருங்க. அதுக்கப்புறம் இல்ல இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போயிட்டு தன்னை சந்திக்க வந்த தாவேக்கா தொண்டர்களுக்கு அவர் தான் துண்டு போட்டிருக்காரு. ஆனா நேற்றைக்கு போட்ட ஒரு பதிவு ஒண்ணு டெலீட் பண்ணதும் விமர்சனத்துக்கு ஆயிருக்குல்ல சார். கார்த்திகை தீபத்துக்கு ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணா இவங்களையும் ஒரு மேல புசி ஆனந்துக்கு மேல அவங்களுடைய புகைப்படங்களை வச்சு ஒரு வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருந்தாரு. இப்போ திடீர்னு வந்து அந்த பதிவை நீக்கினதும் ஒரு சர்ச்சையா இருக்கு. இப்போ என்னதான் இருந்தாலும் வந்து விஜய் அவர்களே எம்ஜிஆர், அண்ணாவையெல்லாம் பயன்படுத்தினா கூட ஜெயலலிதா புகைப்படத்தை அவங்க பெரிய அளவுக்கு பயன்படுத்துறது இல்லை. இவர் ஜெயலலிதா அவ்வளவா கவனிக்கல. ஆனா நீங்க சொல்றீங்க, நான் கேட்கிறேன். கடந்த 2 மாத கால செயல்பாடுகளை செங்கோட்டையன் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு சீனியர் தலைவர், எத்தனை தடுமாற்றங்கள், விரக்தியா எந்த தனி மனுஷனும் விரக்திக்கு விதிவிலக்கானவன் அல்ல, வேதனைக்கு விதிவிலக்கானவனும் அல்ல. செங்கோட்டையனுக்கும் அது பொருந்தும். அதை வெளியே காட்டாமல் இருக்கிறதா தலைமை பண்பு, விஐபி அப்படிலாம் நம்ம சொல்றோம். வெளியே காட்டக்கூடாது. 2 மாசம் தினத்தந்தி பேப்பர் மட்டும் எடுத்து அவர் படிக்கட்டும், தன் பேட்டியில அவர் படிக்கட்டும், நம்ம எப்படி எல்லாம் தடுமாறி இருக்கோம். ஆமா, பிஜேபி சொல்லிதான் நான் ஒருங்கிணைக்கிற வேலையில இறங்குறேன்னு ஒரு நாள் பேட்டி கொடுக்குறார். 4 நாள் தினத்தந்தி எடுத்து பார்த்தா பிஜேபி எல்லாம் ஒன்னும் சொல்லல, நானா தான் செஞ்சேங்கிறார். கெடு விதிக்கல. அப்போ இத்தனை தடுமாற்றங்களை தாண்டி வந்திருக்கிறோமே அப்படின்னு அவர் யோசிச்சு பார்த்து ஒரு முடிவு. நம்ம இன்னொரு இயக்கத்துல போய் சேர்ந்திருக்கோம். அந்த தலைமை என்ன, அப்ப இப்படி அனுமதி கேட்டுதான் நம்ம ஒரு பதிவையே போடணுமா? அப்போ நீங்க பேசும்போதே இந்த கண்டிஷனையும் போட்டிருக்கணும். என்ன கொஞ்சம் சுதந்திரமா இருக்கணும், உங்க கொள்கைங்கிற அந்த ஃப்ரேமை மீறி நான் நடந்துக்க மாட்டேன்னு. என்ன இருந்தாலும் இவர் அனுபவம் கூட விஜய்க்கு இன்னும் வயசு வரல, சரியா? ஆனாலும் நீங்க தலைவராக ஏத்துக்கிட்டீங்கன்னா அவர்கள் வழிகாட்டுதல் படிதான் நடந்தாகணும். இந்த சங்கடத்தை வரும்னு தெரிஞ்சாலும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களே அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத பட்சத்துல, ஏன்னா எடப்பாடி தரப்புலையும் கன்வின்ஸ் பண்ண நிறைய பேசினதா நம்ம கேள்விப்படுறோம். துளி கூட பண்ணவே இல்லை எடப்பாடி. சார், ஸ்டாலின் போன போட்டு கொஞ்சம் அவசரப்படாதுன்னு சொன்ன முயற்சியை கூட எஸ்பி வேலுமணி அவங்க அண்ணன் எடப்பாடி அனுப்பிச்சாருன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் பேசினாங்கன்னு சொல்லுங்க.
இப்ப வேணாம், நாளைக்கு புக் எழுதுறப்பதான் சொல்ல சொல்லுங்க, இன்னைக்கு சொல்ல மாட்டாங்க. இல்ல சிவி சண்முகம் அவருடைய யாரும் அண்ணன் பேசல, திருமணத்துல கூட போட்டுன்னு அந்த திருமணத்துல கூட ஜெயக்குமார் எல்லாம் இல்ல போய் நீங்க பேசினாங்க. அவசரப்படாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது தங்கமணியே பேசினார் முதல் நாள். எடப்பாடி அனுப்பி பேசிய நபர் அல்ல தங்கமணி. அவங்களாம் அந்த பழகுன அந்த ஒரு தோழமையோட நம்மலாம் ஒண்ணா இருந்தோம், என்னென்ன இப்படி போய் அப்படின்னு தான் பேசியிருப்பாங்களே தவிர, அண்ணன் எடப்பாடி அனுப்பிச்சாரு கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்றான்னு சொல்லி தான் போனை போட்டு பேசுற கவர்னர் ஆயிருக்கும். சரி, ஏன் தங்கமணி வேலுமணி செங்கோட்டை நம்பர் ஏன் இருக்கு, உங்ககிட்ட இருக்குல்ல, இருக்கு, எடப்பாடி இல்லையா இருக்கும். என்னன்னு ஏதோ சொல்றாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு எடப்பாடி ஒரு வார்த்தை சொல்லி தான் போயிருப்பாரு அவரு. அப்ப அவரை வெளியேற்றணும் அப்படின்ற முடிவுல தான் அவர் என்னைக்கு ஒரு பிரஸ் மீட்டை வச்சது கட்சி விதி மீறிய செயல் தான், நான் மறுக்கவே மாட்டேன். அது எந்த லெட்டர் பேடுக்கு பிச்சைக்காரர்கள் சங்கம் நடந்தா கூட அது 7 பிச்சைக்காரர் உறுப்பினர்களும் நீ அங்கே மாரியம்மன் கோயில் வாசலா இருக்கணும், இங்கிட்டு வரக்கூடாதுன்னா அவங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கு, அதை மதிச்சுதான் அந்த 7 பேர் இருக்கணும். நான் நக்கலுக்கு சொல்லல சார், கீழனும் கீழான நிலையில் இருக்கிற அந்த சங்கத்துக்கு கூட ஒரு கட்டுப்பாடு இருக்கிற போது இத்தனை ஆண்டு கால கட்சி இவ்வளவு அனுபவம் இருக்குன்னு சொல்றீங்க, இப்படி வெளிப்படையா பிரஸ் மீட் வைக்கிறது தப்பு தான். ரைட்டு, ஏன் வச்சாரு? இந்த கட்சி நலனுக்கு உங்களை 2வது முறையாக முதலமைச்சர் ஆக்குவதற்கு இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு 6 பேர் போய் உங்க வீட்டுல சந்திச்ச சந்திப்பையே பச்சை பொய்ன்னு ஜெயலலிதா சிலைக்கீழன்னு எடப்பாடி சொல்றாரு. தன்னை வந்து சந்திச்சு அந்த சந்திப்பே நடக்கலைன்னு பொய் சொன்ன போது அந்த பொய்யை அம்பலப்படுத்தணுங்கிறனால தான் அவர் அந்த பிரஸ் மீட்ல வெளிப்படையா சொல்றேன். அந்த பிரஸ் மீட்ல அவர் சொல்றாரு, நான் ஏன் இப்படி சந்திக்கிறேன்றது போது இந்த வார்த்தையை அவர் சேர்த்தான்னு சொல்றாரு. அப்படி சொன்ன நபரை அடுத்த நாளே பதவியை பறிக்கிறீங்கன்னா எடப்பாடி எப்படி சார் ஆள் அனுப்பியிருப்பாரு? லாஜிக் வேணும்ல. சரி, அடுத்து பசுமனுக்கு போறாரு. நான் நீக்கினவங்களுடைய அல்லது நமக்கு ஆகாதவங்களுடைய, நான் துரோகி என்று சொல்வங்களோடய நீ ஒரே வேன்ல ஏறி போறியா? உறுப்பினர் பதவியை நீக்கிறார். அவர் எப்படி சார் ஆள் அனுப்புனார்னு சொல்லுவீங்க? செங்கோட்டையன் காத்திருந்த இந்த 1 வார காலம் இருக்குல்ல, பசுமண் இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் இதெல்லாம் நடக்குது. அந்த நேரத்துல எடப்பாடி ஒரு சமாதான முயற்சியை எடுத்திருந்தால் அவர் கொஞ்சம் தயங்குறதுக்கு தாமதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அது நடக்கல. மற்றபடி அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார், இனிமேல் ஒரு தலைமை இல்ல, அது லெப்ட்ல இண்டிகேட்டரை போட்டு ரைட்ல கையை போட்டு நேரா போறது மாதிரி இவர் என்ன பண்றாரு, காலக்கெடு விதிச்சாரு. அப்புறம் காலக்கெடு விதிக்கலன்னு சொன்னாரு. அப்ப பதவி பொறுப்பு தான் போச்சு. அப்புறம் குரு பூஜையில போய் இந்த முக்குளத்துவ சமுதாயத்தை சேர்ந்த சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இவங்க கூட எல்லாம் போய் கலந்துக்கும் போது அது அவர் கோவப்படுத்துது, கட்சியை விட்டு நீக்கிறார். அதுக்கு மேல அவர் வந்து ஒன்னும் தனி கட்சி துவங்கலாம், இல்ல வந்து சட்ட போராட்டத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கலாம் இருக்கும்போது இல்ல, அதுக்குதான் 2 மாசம் தினத்தந்தியை படிக்க சொன்னேன் அவரை. நம்ம எந்த பாதையில கடந்து வந்திருக்கோம், நக்கல் பண்ணல. இதுதான் முடிவெடுக்க போறோம்னா அந்த ஒருங்கிணைக்கிறேங்கிற வார்த்தையை ஒரு தடவைக்கு மேல சொல்லிருக்கணும்னு அவசியம் இல்லை. 4 நாள் முன்னாடி சொல்றாரு ஒருங்கிணைக்கிற பணி தொடருதுன்னு சொல்லிவிட்டு, புதுசா போய் சேர்றப்பதான் நீங்க சொன்ன மாதிரி லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போனா கூட பரவாயில்ல, நேரா போனாலும் பரவாயில்ல, அப்படியே நின்றுக்கிட்டா எதிர்பாராத ஒரு முடிவை சொல்றேன் நான், யாருமே யூகிக்கல. ஸோ ரைட்டு, ஒரு இக்கட்டான நேரத்தில் இருக்கிற எந்த தனிநபரும் விதவிதமான கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. செங்கோட்டையன் இந்த மாதிரியான ஒரு தடுமாட்டத்தை சந்திச்சாருன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். இல்ல, அதுதான் இப்போ அவர் தாவேக்காவுக்கு போனது சிலர் சொன்னாங்க ஒரு 6 மாசம் கூட அங்க தாங்க மாட்டாரு, எதனாலும் புஷி ஆனந்த மீறி அங்க பண்ண முடியாது அப்படின்ற ஒன்றும் இருக்கு. இப்போ 2 நாள்ல கார்த்திகை தீபத்துக்கு போட்ட வார்த்தையே வந்து டெலீட் பண்ற நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. ஒரு நிகழ்வு வச்செல்லாம் ஒரு இதை முடிவு பண்ண வேண்டாம். ஒரு ட்விட்டர்ல முடிவு பண்ற ஆளா சார் செங்கோட்டையன்? அப்படி இல்லை, இது மாதிரியான சங்கடங்களை ஒரு எதிர்கொள்ள தான் வேணும். ஒரு புதிய இடத்துக்கு போற போது எப்ப அந்த ரூம் பக்கத்துல என்ன ரூம் இருக்கு, அங்கே நான் உட்காரலாமாப்பா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு முதல் நாள் போகும்போது இப்படிதான் ஆகும். எவ்வளவு பெரிய ஆள் சார், இவருக்கு ஒரு ரூம் இல்லையா அப்படிலாம் கேட்கலாம். நான் வெளியில அங்கிட்டு போனா என்ன ரூம் இருக்குன்னு முதல்ல கேட்குற இடத்துல அவர் இருக்கிறார்ல, உதாரணத்துக்கு சொல்றேன். இதெல்லாம் தாண்டி வரட்டுமே. நம்ம முதல் நாளே ஐயோ இவர் உள்ள போனார்ல இன்னைக்கு அவ்வளவுதான் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாதுல்ல. இல்ல, அவர் வந்து தேர்தல் பிரச்சார வியூகத்திலும் வடிவமைச்சிருக்காரு ஜெயலலிதா அவர்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்னு பார்த்தா கூட இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் யுகத்துல வந்து கூகுள் மேப்பே போதுன்றதெல்லாம் பலருமே சொல்லக்கூடிய நேரத்துல செங்கோட்டையன் வருகை விஜய்க்கு தாவேக்காவுக்கு பெரிய பலமாய் இருந்தாலும், வெளியில இருந்து பார்க்கப்பட்டாலும் அது செங்கோட்டையனுக்கு எந்த அளவுக்கு பலமா இருக்கும். ஏன்னா ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு லெகசி இருக்கிற ஏடிஎம்கேல வந்து அவர் கமெண்ட் பண்றதும் அதை ஃபாலோ பண்றதுக்கும் அந்த தொண்டர்கள் ஈஸியா இருப்பாங்க. ஒரு தாவேக்கா தொண்டர்கள்ல முதல்ல அவர்களை அரசியல் மயப்படுத்தணும், அதுதான் பெரிய சவால். அது செங்கோட்டையனால முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி முடியும் நினைச்சு போயிருக்காரு. நம்ம ஆரம்பத்திலேயே போய் தடுக்கணும். முயற்சி வெற்றி அடையட்டும்னு வாழ்த்து சொல்லுவோம். அவரு அதான் சொன்னேன், செங்கோட்டையனுக்கு ஏதோ கொடுத்துட்டாங்க அந்த கட்சிக்கு பலம் வரும், அரசியல் மயம் இதெல்லாம் சொல்றோம்ல. எப்போ இதெல்லாம் நடக்கும்? செங்கோட்டையனுக்கு நீங்க முதல்ல சுதந்திரம் கொடுக்கணும், அவர் சொல்ற வார்த்தைகளை கேட்கணும் காது கொடுத்து, அதுல 10ல் 5 அமல்படுத்தினாதான் இதெல்லாம் நடக்கும். பாசிட்டிவா அந்த இயக்கத்துக்கு ஒரு பலம் சேர்க்கணும் நம்ம சொல்றோம். சும்மா எடுத்த உடனே ஒரு புஃப்னு இப்படி ஊதிடுறது, செங்கோட்டையன் வந்துட்டாரா ஊதிருச்சுப்பா உடம்பு, அப்படி இல்லை. அது நீங்க அந்த வாய்ப்புகளை கொடுக்கணும், அவர் சொல்ற விஷயங்களை காது கொடுத்து கேட்கணும். அவர் சொல்ற 10மே நல்லதா இருக்காது, நிஜம்தான், ஒரு 8 எடுத்துக்கோங்க பரிசீலனைக்கு, 5 அமல்படுத்துங்க. இதெல்லாம் நடந்தாதான் அந்த இயக்கம் பலம் பெறும்.
இது ஒரு பார்வை. இவருக்கு அது பெருமை சேர்க்கும் பலம் சேர்க்கும்னா தேர்தல் முடிவும் காலமும் தான் அது பதில் சொல்லணும். அவர் இன்னொன்னு சொல்றாரு, இன்னும் சில முன்னாள் அமைச்சர்கள் கூட வருவாங்க. ஆமா, அவர் சும்மா இருக்க மாட்டார்ல. இனி எல்லாருக்கும் போன போடுவார்ல. யாரெல்லாம் அப்படி வர வாய்ப்பு இருக்கா? எடப்பாடி அப்படி லூஸ் பண்ணிடுவாரு என்ன? இருக்கு. இப்ப எத்தனை பேர் அவர் அப்படியே டைட் பண்ணி கட்டி போட்டுருக்காரு. போறவங்க போங்கங்கிற அந்த மனப்பான்மையில தானே எல்லா நேரங்களிலும் நடந்துட்டு இருக்கிறார். அது அன்வர் ராஜா ஆகட்டும், மைத்ரேயன் ஆகட்டும், மருது அழகுராஜ் ஆகட்டும், வெளியில தெரிஞ்ச மனோஜ் பாண்டியன் ஆகட்டும். மனோஜ் பாண்டியன் வெளியே போனவங்க தான். ஆனா எப்பா அவர் ஏதோ மனோஜ் பாண்டியன் ஏதோ திமுக பக்கம் பேசுறாராம்ப்பா, என்ன இருந்தாலும் ஒரு அண்ணாதிமுகருப்பா, கொஞ்சம் அவரை கூப்பிடுங்கப்பா. கூப்பிட்டுருக்கலாமே எடப்பாடி, அவர் நேரா கூப்பிட வேண்டாம். யாராவது விட்டு பேசினாரா? பேசுறதா ஆனா நமக்கு இப்ப சமாதான பேச்சுக்கள் போறதா சொல்றாங்களே, ஓபிஎஸ் தவிர்த்து ஓபிஎஸ் ஆதரவாளர்களை கூட சேர்த்துக்கலாம். அப்படியெல்லாம் போனா நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா எந்த இயக்கமும் ஒன்றுபடணும்னு விரும்புகிற பத்திரிகையாளர்ல நான் பிரதானமா எப்பயுமே இருப்பேன். பாட்டாளி மக்கள் கட்சி வரைக்கும் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், அடிச்சுக்காதீங்க. இன்னைக்கு எங்க கொண்டு போய் உங்களை நிறுத்திருக்கு, மாம்பழம் சின்னத்தை முடக்குவோம்னு தேர்தல் ஆணையத்தை சொல்ல வச்சதே சாட்சாத் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி தான். நீங்க அடிச்சுக்கிட்டனால கேஸ்ன்னு ஒண்ணு உருவாகுது. நீங்க அப்போ நீங்க இந்த வன்னியர்களுக்கு துரோகம் பண்றீங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு துரோகம் பண்றீங்க. உங்களுக்கு அதிகாரத்தை, அந்தஸ்தை, பண பலத்தை கொடுத்த அந்த இயக்கத்தை, சமுதாயத்தை நீங்களே அவமானப்படுத்துறீங்கல்ல, தெருவில் கொண்டா நிறுத்திட்டீங்கல்ல. 2 பேருக்குமே பொறுப்பு இருக்கு. என்ன சண்டைன்னு நமக்கு முழுசா தெரியாது. ஆனா தமிழ்நாட்டுக்கு செய்யற துரோகம் சொன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்டு பல நல்ல கொள்கைகள் இருக்கு. நீங்க ஏதோ வெறும் ஜாதி கட்சியில அதை பார்க்காதீங்க. நிஜமாவே டாக்டர் ராமதாஸ் பல நல்ல வேலைகள் இருந்தது, இருக்கிறது. வன்னியர்களை தாண்டி பல சமுதாயங்களுக்கு குரல் கொடுத்த சமூக நீதிக்கான ஒரு கட்சி, அதுக்கு சேர்ந்து கோஷம் போட்டவர் தான் அன்புமணி. நம்ம அவங்க மீதான விமர்சனத்தை தள்ளி வச்சு பார்த்தா ஏதோ புறக்கணிக்கப்பட வேண்டிய தீவிரவாதிகள்லாம் நம்மளை பார்க்க வேண்டாம். தமிழ்நாட்டு நலனுக்கு பாடுபட்ட கட்சி தான், பாடுபட்டு இருக்கிற கட்சி தான் பாமக. அந்த கட்சியை பலவீனப்படுத்துனீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுக்கு செய்யற துரோகம்னு அதனாலதான் சொல்றேன். இப்பவும் காலம் கெட்டு போகல. 2 பேரும் ஒழுங்கா உட்காந்து சமாதானம் பண்ணிட்டு ஒழுங்கா போகணும். கட்சி ஒன்னாகணும்னு நான் சொல்ல அண்ணாதிமுக சொன்ன அதே தியரியை தான் நான் இங்கேயும் சொல்லுவேன். இப்ப இந்த பாமகவோட நிலைமை ஏன் அதிமுகவுக்கு ஏற்படாது அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியுமா? என்ன ஆகலையா? சின்னத்தை முடக்கிறத பத்தி பேசுறீங்க. சின்னத்தை முடக்காமலேயே அதை விட பலவீனமான நிலைக்கு அண்ணாதிமுக போய் 4 தேர்தல் ஆயிடுச்சு சார். எல்லா தேர்தலையும் சேர்த்தோம்னா இல்ல, இப்பவும் சிலர் சொல்றது என்னன்னா, ஜனவரிக்கு மேல ஒரு பொதுக்குழு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப லைவ் பண்ண, அதெல்லாம் கேட்டு சலிச்சு போச்சு. அதெல்லாம் நடந்த பிறப்பாங்களே. இப்பயே வகுத்துல புளியையும் கரைக்க வேண்டாம், அனாவசியமான நம்பிக்கையும் யாருக்கும் தர வேண்டாம். நடக்க பேசுவோம். நீங்க அதுக்குள்ள ரெட்டலைக்கு ஆபத்து வரப்போன்னு புதுசா கொளுத்தி போட்டுறாது. இல்ல அப்படியும் ஒண்ணு. அதெல்லாம் பிஜேபியுடைய காய் நகர்த்தல்களை மையப்படுத்திய விஷயம். அதே போல ஆதவர்ஜுனா இன்னொன்னு சொல்றாரு, திமுக இருந்து கூட சில அமைச்சர்கள் எங்களோட தொடர்புல இருக்காங்க, வருவாங்க. அப்படியா? தாவேக்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வளர்ந்துட்டு இருக்கோம், செங்கோட்டையன் இணைப்புக்கு பிறகு இன்னும் சிலர் நம்பி வருவாங்களோ? பல பேர் வருவாங்க. அமைச்சர்கள் வராங்களான்னு போன பிறகுதான் முக்கியத்துவம் இழக்கப்படுற சிலர் வரட்டுமே. அவர் ஒரு பேட்டி கொடுக்குறப்ப அந்த பிரஸ் மீட்ல போய் உட்காருங்க, கேள்வி ஏன் சார் இப்படி சார் ரெட் லைட் கார்ல வந்து இப்போ தாவேக்கா கொடி பறக்கிற கார்ல போயிட்டு இருக்கேன்னு கேட்கலாம். அப்ப கேட்கலாம். இப்ப தாவேக்கா எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க சார் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும்? நிச்சயமா அவங்க 10 to 15% வாக்குகளை வாங்குவாங்கன்னு ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. காதுக்கு வருகிற செய்திகள், நாம் கடந்து வருகிற பாதைகள், நாம் சந்திக்கிற நபர்கள், ஒரு பத்திரிகையாளராக நமக்கு இருக்கிற அனுபவம் எல்லாம் வச்சு பார்த்தா நிச்சயம் இரட்டை இலக்கத்தில் வாக்குகளை பெறுவார். தன் கட்சிக்கு அங்கீகாரத்தை வாங்கிடுவார். ஆட்சியை பிடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. வாழ்த்து சொல்லலாம், யாருக்கும் ஜனநாயகத்தில் உரிமை இருக்கு. சீமானுக்கும் அந்த வாழ்த்து சொல்றதுல நமக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. அந்த இடத்தை நோக்கி தான் அவங்க பயணிக்கிறாங்க. தாக்கம்ங்கிறது அந்த வாங்குகிற அந்த ஒரு தோராயமா ஒரு 15% யாருடைய வாக்கு? ஏற்கனவே வாங்கிட்டு அந்த கட்சிகளுடைய வாக்கு. அதுதான் தாக்கம், அதுதான் இம்பாக்ட். இன்னொன்று ஆதவர்ஜுன் என்னன்னே சொல்றாரு, திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லாரும் கூட ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லும்போது அதிமுகவுக்கான கூட்டணி அதுக்கு எண்டுகார்டு போட்டாச்சுன்றதும் சொல்ல முடியாதுன்ற ஒன்று இருக்கு. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ செங்கோட்டையன் பேசின டீல் கூட வந்து ஒரு கண்டிஷன், டீலை விட கண்டிஷன், அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லுங்க வரேன்னு சொன்னதா. அதாவது அதிமுகனா அது எடப்பாடி கூட அப்படின்றது. ஒருவேளை அங்கே பொதுச்செயலாளர் மாற்றப்பட்டால் அப்படி ஒரு சூழ்நிலையில் அதிமுக கூட்டணி தாவேகா கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்புகள். எந்த பொதுச்செயலாளர் மாற்றப்பட்டு? எடப்பாடி பழனிசாமி மாற்றப்படல. அப்படி மாற்றப்பட்டுனா பிஜேபி எப்படி மௌனமா இருக்காங்கன்னு ஒத்துக்கிறேன். அதுக்காக இதெல்லாம் நடக்கும் போதெல்லாம் விரல் சூப்பிட்டு இருப்பாங்க நான் சொல்லல. அப்படிலாம் குழந்தைத்தனமா சிறுபிள்ளைத்தனமா அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. அவங்க இருக்கிறத பாதுகாப்பு. அப்படியெல்லாம் எடப்பாடி அவங்க ஒரு மாதிரி மாத்திர சூழலுக்கு வர்றாங்கன்னா தினகரன் ஓபிஎஸ் ஒருங்கிணைக்கிற வேலை தான் அடுத்து நடக்குமே தவிர விஜயை பத்தி அப்புறம் தான் கவலைப்படுவாங்க. அது ஒரு பார்ட்டு. சரி, விஜய் வர ஒத்துக்கிறாரு. எங்களுடைய கொள்கை எதிரியா பிஜேபி சொல்றாருல, பிஜேபியோட அண்ணாதிமுக இருக்கிற போது எப்படி விஜய் வருவாரு? அப்ப பிஜேபியை கட் பண்ணணும். அந்த துணிச்சல் எடப்பாடிக்கு வருமா? சரி, நாளைக்கு தலைமை பொறுப்பு ஓபிஎஸ்ஏ வரார், ஒரு பேச்சுக்கு தினகரன் வர வச்சுப்போம். யாரால் வந்தாங்க? அவங்க பிஜேபியால தான், அவருடைய முயற்சியால் தான் அண்ணாதிமுக ஒருங்கிணை. அந்த முயற்சி எடுத்து ஒருங்கிணைச்ச பிஜேபி அவங்க முதல்ல கட் பண்ணுவாங்களா? லாஜிக் இல்லாத யூகங்களை நம்ம பேசவே கூடாது சார். அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. நடக்கவே நடக்கலாம் அரசியல் சொல்லாதீங்க.
ரொம்ப குறைவு. லாஜிக் இல்லைன்னு சொல்றோம். ஆனா இன்னொன்னு செங்கோட்டையன் அவர் சொன்னது டிசம்பர் இறுதிக்குள்ள எங்கள் கட்சியை நோக்கி இன்னும் சில கட்சிகள் வரும் கண்டிப்பா அப்படின்னு வரும். டிசம்பர் இறுதிங்கிறலாம் சும்மா வேலை. ஜனவரி அப்படின்னு. நாமினேஷன் ஃபைல் பண்ற கடைசி நாளுக்கு முதல் நாள் வரைக்கும் ஏதாவது எல்லாமே நடக்கும். அந்த கூத்தல் நடக்கும். மேலும் சில கட்சிகள் கண்டிப்பா வருவாங்கல்ல தாவேக்காவை நோக்கி. அதிமுகவில் திமுக அணியில் இடம் கிடைக்காத, இடம் பெற விரும்பாத கட்சிகள்னு சில இருக்காங்கல்ல. எவ்வளவு பலம் இருக்காலாம் வேற. கண்டிப்பா விஜய் எங்கள் தலைமையில் ஒரு அணி அமைப்போம்னு தீர்மானம் போட்ட போதே அந்த மற்ற கட்சிகளை வரவேற்க நாங்க தயாருங்கிறத அறிவிச்ச மாதிரி தானே தாவேக்கா. அப்படி ஒண்ணுதான் நேத்தைக்கு காங்கிரஸ்ல ஐவர் குழு வந்து பார்த்திருக்காங்க. 60 கேட்டதா கேள்வி, 20 கொடுப்பாங்களா அப்படிங்கிறதும் விமர்சனமாலாம் வெளியில இருந்து பாக்குறாங்க. எப்படி சார் 25 போட்டிட்ட ஒரு கட்சி 20 கொடுப்பாங்களாங்கிறதெல்லாம் நக்கல். அது வேண்டாம். கண்டிப்பா அவங்க கூட இல்ல அது கேட்பாங்க. குறைஞ்சிட்டே வருதுல்ல. 2011ல 63 61 இடம் போட்டிட்டது, அடுத்து 40 இடம் 41க்கு வந்துச்சு. இப்ப சரி, 25 அவங்க ஒரு எண்ணிக்கையை சொல்லுவாங்க, இவங்க அதை கூட்டணி அந்த கூட்டணி பேச்சு எண்ணிக்கை கணக்கில் நாங்கள் தொடங்கலைன்னு தான் நான் அதிகாரப்பூர்வ பேச்சையை சொல்லும் சொல்லிக்கிறேன். இது மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு தான் சொல்லிக்கிறேன். நம்பர்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்க இல்ல மாட்டேன். பீகார் தோல்விக்கு பிறகு அவ்வளவு இங்கேயும் கொடுத்து, ஏன்னா 25 கொடுத்து 18 தான் ஜெயிச்சாங்க. இல்ல பீகார்ல இத்தனை இடங்கள்ல 60 deposit போச்சு, போட்டிட்டு தோல்வி போச்சு. அதனால நாங்குநேர்ல காங்கிரஸ் ஓட்டு குறைஞ்சிச்சுன்னு சொல்ல முடியுமா? நாங்குநேர்ல காங்கிரஸ் வாக்கு வங்கி என்னவோ அது அப்படியே தான் இருக்க போகுது இல்லையா? பீகாருங்கிறது ஒரு ஒரு அரசியல் ரீதியான தாக்கத்தை பேசுற போது சொல்லலாம். தேசிய அளவுல காங்கிரஸினுடைய கைகளுக்கு கிடைக்கிற வலுவை பேசலாம். நாடாளுமன்றத்தில் அந்த கட்சியுடைய குரல் ஓங்கி ஒலிக்கிறதுக்கு பயன்படுமே தவிர, நாங்குநேர்ல, கிள்ளியூர்ல, இங்கிட்ட பத்மநாபபுரத்துல, இங்கிட்ட நத்தத்துல, வேடசந்தூர்ல காங்கிரஸோட ஓட்டு வங்கி இது எப்படி சார் பாதிக்கும்னா சம்பந்தமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் காங்கிரஸுக்கு மாறி இருக்கலாம். அப்புறம் எத்தனை மணிக்கு வரட்டும்னாங்க அப்படிங்கிறத சார் கொஞ்சம் 3ஆம் தேதி கொஞ்சம் டைம் 10 இல்லைனாலும் பரவாயில்ல 12க்கு வர்றோம் அப்படின்னு அந்த பாடி லாங்குவேஜ் ஓரல் லாங்குவேஜில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கே தவிர, தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு வாக்கு வங்கி 4% 10 14% என்ன இருந்ததோ அது அப்படியே தான் இருக்க போகுது. அது இல்லை மாற்றம் வரப்போறது இல்லை. இல்ல இந்த முறையும் அவங்க வந்து டிமாண்ட் பண்றதுக்கான காரணம் தாவேக்காவை காட்டி கொஞ்சம் சீட்டை கூடுதலா கேட்கலாம் அப்படின்றது தான் அவங்க பண்றதா சொல்றாங்க. எங்களுக்கு நீங்க இல்லைன்னா தாவேக்கா பண்ணணும் கூடுதலான 70 சீட்டு கூட இன்னொரு விஜய் ஆப்ஷன் தருவார் அப்படின்ற ஆப்ஷன் இன்னொரு இருக்கு. ஆப்ஷன் வந்துடுச்சு. அது திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு பெரிய சவால் தான். ஏன்னா மதவாத சக்தியான அங்கிட்டு போக மாட்டான்னு இவ்வளவு நாளா நம்பிக்கிட்டு இருந்தால ஸ்டாலின். அப்படி கால் மேல கால் போட்டு இப்போ கொரியா இன்னொருத்த கதவை திறந்து வச்சிருக்கா, அங்கிட்டு போனாலும் போயிடுவாங்க. இடதுசாரிகளுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு, திருமாவளவனுக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்குல்ல. காங்கிரஸ்க்கு அது மாதிரி இருக்குல்ல. காங்கிரஸ் மட்டும் சிங்கிள் ஓட் பண்ணணும் நம்ம. அப்ப போன முறையை விட அதிக சீட்டுகளை எல்லோருமே கேட்பாங்க. இப்ப கொஞ்சம் உறக்க அப்புறம் 2 கொடுத்து ஏன் நானும் வாங்கிட்டு போனேன். இப்ப நாங்க கட்சி எல்லாம் பயங்கரமா வளர்ந்துருக்கு, 6க்கு குறைஞ்சு நாங்க வாங்க மாட்டோம்னு ஆரம்பிப்பா. யாரா இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அப்படி இல்லையா 8 கொடுக்குறேங்கிறான்ட்டு சொல்லுவாங்க. அப்போ இங்கே வா யதார்த்தத்தை பேசுவோம். அவர் இவ்வளோ வளர்ந்துருக்கிறான்னு சொல்லல, புதுசாக வந்திருக்காங்களே, அவர் வாங்க போகிற ஓட்டில் நீங்கள் வாங்கின ஓட்டும் இருக்குது அப்படின்லாம் சில விஷயங்களை எடுத்து சொல்லி தான் இந்த கூட்டணியை திரும்பவும் ஸ்திரப்படுத்துகிறாரா அதே வடிவத்தில், இல்லை 1-2 செங்கல் உருகப்படுமா, உருகிறது அவரால் தடுக்க முடியாமலேயே போகுமா ஸ்டாலினால், இதெல்லாம் பொறுத்தர் தானே பார்க்கணும். இல்ல அப்படி ஒருவேளை வந்து இவங்க டிமாண்ட் பண்றதை வந்து நம்மளால தான் காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிட்டு இருக்குன்னு ஒரு இதுக்கு போய் அவ்வளோலாம் தர முடியாதுன்ற பட்சத்துல ஒரு பரிச்சாத்த முயற்சியா தாவேக்கா பக்கம் போய் 70 இடம் போட்டிட்டு பார்க்கலான்னு போனோம். திமுக கூட்டணி விட்டு காங்கிரஸ் ஒருவேளை வெளியே வருதுன்னா கண்டிப்பா அங்கேதானே போய் சேருவாங்க. அது திமுக எந்த அளவுக்கு பலவீனமா இருக்கும். அவங்க ஒன்றும் பெரிய அந்த தோற்றம், அந்த பிம்பம் தான் சார் இதுல பெர்செப்ஷன் தான் முக்கியமான விஷயம். ஐயோ 17% வாக்குகள் வச்சிருக்கிற காங்கிரஸ் போகுது அப்படிலாம் பத்திலாம் எப்படி சிரிக்கிறீங்க, உங்களை சிரிக்க அப்படி நினைக்க வேண்டாம். ஆனால் திமுக கூட்டணி உடைந்ததுன்னு தான் தந்தியில் தலைப்பு வரும். தினமலர் வேற மாதிரி எழுதுவாங்க. தந்தியே அந்த தலைப்பு போறப்ப தினமலர் எப்படி போடுவாங்க. அப்போ பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்க அதை விரும்புவாரா ஸ்டாலின்? அதுதான் விஷயம். அதனால அது நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றீங்க. வாய்ப்பு குறைவு. நான் வாய்ப்பு இல்லைன்னு எதையுமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நான். அரசியல் குறைவு சேஃபாவே சொல்லுவோம் நம்ம. அதுதான் சார் நானும் சொல்றேன். ஏன்னா 2011 விஜயகாந்த் அவர்கள் எப்போ கூட்டணிக்கு போனார் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஜெயலலிதா பிறந்த நாள் அதை முன்னிட்டு அந்த பிப்ரவரி. அதே விஜயகாந்த் உதாரணத்தை எடுத்துக்குவோம். முதல் தேர்தலில் தனியாக தான் நின்னார். விஜய்க்கு அதுதான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். வளர்ற கட்சிக்கு நான் யாரு, நம்ம யாரு, நம்மளை மக்கள் எப்படி பார்க்குறான், திரையில எத்தனை கோடி பேர் பார்க்குறோம். நானும் நீங்களும் சேர்ந்தா விஜய் ரசிக்கிறோம். ஓட்டு போடுவோமா தெரியாது, நம்ம ஓப்பனாக சொல்லிக்க வேண்டாம். உறுதி இல்லைன்னு சொல்றேன். ரசிக்கிறது வேற, ஓட்டு போடுறது வேற. அப்போ மக்கள் ரசிகர்கள் நம்மளை என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக விஜய் முதல்ல தனியாக தான் நிற்கணும், அல்லது அவர் தலைமையில் ஒரு அணி அமைச்சு நிற்கணும். இவர் போய் சேர்றாருன்னா தான் யாருன்னு தெரியாமலே கரைஞ்சு போறதுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்கு. 40 எம்எல்ஏ கூட ஜெயிக்கட்டும் சார், கரைஞ்சு போறாருன்னு நான் அப்பயும் சொல்லுவேன் அந்த வார்த்தை. ஏன்னா அந்த விஜய் என்கிற பிம்பம் கரைஞ்சு போயிடும். தாவேக்காக 40 எம்எல்ஏ இருப்பான், ஆனா விஜய்ங்கிற பிம்பம் கரைஞ்சு போய் பல நாள் ஆயிருக்கும் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு.
ஆனா இப்பவும் சில பேர் தாவேக்கா அதிமுக கூட்டணி உறுதி ஆயிடுச்சுன்னா திமுக மூட்டையை கட்டிடலாம் அவ்வளவுதான்ற மாதிரியான ஒண்ணு இருக்கு. அதனால தாவேக்கா திமுக பக்கம் போயிடக்கூடாதுன்றதுல திமுக கவனமா இருக்காங்க அப்படின்றது ஒண்ணு வந்து சொல்லப்படுது இல்லையா? தாவேக்கா அதிமுக பக்கம் போனா திமுக கூட்டணி கண்டிப்பா. ஏன்னா அவர் என்னைக்கு தனி தீர்மானம், சிறப்பு தீர்மானம் போட்டாங்கல்ல செயற்குழுல 3-4 வாரம் முன்னாடி, அன்னைக்கே திமுக கொஞ்சம் உற்சாகம் வந்திருக்கும். அப்பாடா ஓரளவு மூடி அந்த வச்சுட்டாங்க பக்கம் கதவை கேட்டு அப்படின்னு. க்ளோஸ். ஏன்னா எதிரிகள் பலமாகிறதுங்கிறது யாருக்குமே ஆபத்து தானே. கண்டிப்பா சார். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. குமுதம் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. Saubhagya Home and Kitchen Appliances.